பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேல் நடத்தி வரும் போரை உலக நாடுகள் பல கண்டித்து வருகின்றன. இது ஒரு இன ஒழிப்பு நடவடிக்கை என்று ஐக்கிய நாடுகள் சபையை கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இந்த போரை எதிர்த்து சென்னையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தலைமையிலான இந்த ஆர்ப்பாட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பங்கேற்கிறார். எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்கின்றனர். சென்னை ராயபுரம் செந்தனை சிற்பி சிங்காரவேலர் மணிமண்டபத்தில் முதல்வர் படைப்பகம் என்ற புதிய நூலகம் அமைக்கப்படுகிறது. அதற்கான மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் சேகர் பாபு இன்று காலை 8:30 மணிக்கு ஆய்வு செய்கிறார். அடுத்த சில நிமிடங்களில் ராயபுரம் கல்மண்டபத்தில் அமைக்கப்படவிருக்கும் புதிய ஏசி நிறுத்தத்தின் பூமி பூஜையிலும் பங்கேற்கிறார். இதற்கிடையில் சென்னை ரிப்பன் மாளிகை வளாகத்தில் பெரியமேடு சாலையில் உள்ள மாநகராட்சியின் புதிய கட்டிடத்தில் முதல்வர் மருந்தகத்தை மேயர் பிரியா திறந்து வைக்கிறார். பிஜேபியால் காவல்துறையில் இருந்து அரசியலுக்கு விலைக்கு வாங்கப்பட்டவர் அண்ணாமலை என்று மக்கள் நீதி மையத்தின் ஊடக செய்தி பிரிவு மாநில செயலாளர் முரளி அப்பாஸ் ஆவேச பதிலடி கொடுத்துள்ளார். ராஜ்யசபை சீட்டிற்காக தனது ஆன்மாவை விற்றுவிட்டவர் கமலஹாசன் என்று பேசியதால் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் பிரபல தொலைக்காட்சியான புதிய தலைமுறை கேபிள் டிவியில் இருந்து முடக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து சென்னை பிரஸ் கிளப் என்று அழைக்கப்படும் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் முன்பு இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து பத்திரிகையாளர்களும் பங்கேற்க வேண்டும் என்று சென்னை பத்திரிகையாளர் மன்றம் அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் பொறுப்பு மேயராகவும் துணை மேயராகவும் பணியாற்றிய பாஜகவின் மாநில செயலாளர் களத்தை தியாகராஜனின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி சென்னை அடையாறில் உள்ள அவரது வீடு விழா கோலம் பூண்டுள்ளது. முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார். அவர் இன்று திருச்செங்கோடு மற்றும் குமாரபாளையம் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்.